அந்த பொண்ணுதான் போயிட்டானு எல்லாரும் போயிட்டாங்களே, நீங்களும் நான் தான் போகல, வாங்க. அப்ப கனவா? நம்ம பார்த்துட்டு வந்த பொண்ணுக்கு யாராவது காதல இருக்கானான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டிடியூட் போறியா? ஆமா. ஹலோ. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? வந்துச்சு பார்த்துச்சுன்னா ஆபீஸ் பூரா டமாரா அடிக்குமே. ஜீவா, நீயும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிருக்க. அம்மாவை காப்பாத்த முடியல, என்ன செய்யறது? கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இத பாரு, இனிமேதான் நீ தைரியமா இருக்கணும். ஆபீஸ்க்கு 2 நாள் லீவ் போட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன். நீ புறப்படு. இல்ல பஸ் ஏத்திட்டே போறேன். வீட்டுல காரெல்லாம் இருக்குல்ல, அத போய் கவனி. போ போமா. உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பார்த்திருக்க முடியாது. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. கேட்டிருக்க முடியாது. அந்த போரை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார், கொஞ்சம் போரை எடுக்கிறீங்களா? நான் டெலிபோன் ஆபரேட்டர் சார். குரலை வச்சே ஆளை கண்டுபிடிப்பேன். என்ன ஸ்ரீனிவாசன் சார் இந்த வேஷம்லாம்? சத்தம் போட்டு பேர சொல்லாதீங்க. அப்ப விஷயத்த சொல்லுங்க. அந்த பொண்ணு போகட்டும். அவங்க போயிட்டாங்க சார். ஆமா, யார் அந்த பொண்ணு? இந்த பொண்ணுதான் எனக்கு பார்த்திருக்காங்க. கட்டிக்க போற பொண்ணை பாக்குறதுக்கு ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி வர்றதை விட்டுட்டு என்ன சார் இந்த மார்வேஷம்லாம்? பொண்ணை செக் பண்ணலான்னு தான். செக் பண்ணவா? ஆமாங்க, நம்ம ஆபீஸ் அக்கௌண்டன்ட் மக கல்யாணத்தன்னைக்கு காதலிச்ச பையனோட ஓடி போச்சுல்ல, அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் ஏதாவது காதல் கீதல் விவகாரம் இருக்கும் ஒண்ணுதான். ஒரு பொண்ணை செக் பண்ணா அவளுக்கு எந்த ஆண் தொடர்பும் இல்லைன்னு முடிவு பண்ணலாம். ஆனா அவ மனசுல எந்த ஆணும் இல்லைன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? யார வச்சு செக் பண்ணுவீங்க? ஒரு நல்ல பொண்ணு கெட்டவள் ஆவறதும், கெட்ட பொண்ணு நல்லவள் ஆவறதும் அவளை கைப்பிடிக்கிறவனை பொறுத்து இருக்கு. புருஷன் நியாயமா நடந்துகிட்டான்னா எந்த பொண்டாட்டுமே தப்பு செய்ய மாட்டா. நீங்க சொல்றது நியாயம் தாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம், தீர்த்துக்கலாம்னு வந்தேன். தயவு செஞ்சது ஆபீஸ்ல யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. என்னடா இன்னைக்கு ஆபீஸ் ஃபுல்லா உன்னை பத்தியே பேசுறாங்க? என்ன பத்தி பேசிக்கிறாங்களா? என்ன பேசிக்கிறாங்க? சந்தேகமா? ஏங்கடா டே,
எல்லாம் நல்ல விஷயமா தானே பேசிக்கிறாங்க. பொண்ணு பார்க்க போனேன், ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. ஏன் சொல்றேன்னா, ஒரு பொண்ணோட நடைய வச்சே அவன் நடத்தி சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு லேடி சைக்காலஜி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, பாத்துட்டேன். பொண்ணு எப்படி? ஓகே. ரொம்ப அடக்கமான பொண்ணு. உருவத்தை பார்த்து ஒரு பொண்ணு அடக்கமானவன்னு சொல்லவே முடியாது. அவ கண்ணை பார்த்தா தான் அவ அடங்கக்கூடியவளா இல்ல புருஷனை அடக்கக்கூடியவளான்னு சொல்ல முடியும். பொண்ணோட போட்டோ வச்சிருக்க? போட்டோ இல்ல 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 இல்ல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். போட்டோவை காட்டலாமா? ஒருவேளை பொண்ணை பத்தி தெரிஞ்சிருக்குமா? சரி லட்சுமி, கொஞ்சம் இருப்பா. சாரிப்பா, நான் பாக்கெட்ல போட்டோ வச்சிருக்கேன். இந்தா பார்த்து சொல்லு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? பொண்ணு எப்படி இருக்கு? ரொம்ப அடக்கமா இருக்கு. இதுவரைக்கும் என்னோட கன்னத்துல பொண்ணுகளோட இதழ்கள் விளையாடித்த பழக்கம். ஆனா கை விளையாடி பழக்கம் இல்லை. அன்னைக்கு நீ விளையாடிட்டு இல்ல. ஓகே, வெல்கம் கௌரி கண்ணு. வெல்கம் டு மெட்ராஸ். अन्नवाद्यं मदो पूर्णं ददाति मदो व्याधारीति एकतां ब्रह्मणो भारति एकदैव यतवान् आयुष्येतो ददाति सर्वमङ्गलवान्. என்ன சீனிவாசன் சார், பொண்ணுதான் வைக்கப்படுங்க, நீங்க வைக்கப்படுறீங்க. நல்ல நிமிர்ந்து உட்காருங்க. சாமி, சட்டு புட்டுன்னு தாலியை கொடுங்க. எவ்வளவு நேரம் புகையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க? கல்யாண மந்திரம் முழுசா சொல்ல வேண்டாமா? அடுத்த கல்யாணத்துக்கு போக வேண்டாமா? கெட்டி மேல ஜீவனே. நீ சாப்பிடு. நீங்க சாப்பிட்ட மிச்சம் தான் நான் சாப்பிடணும். சினிமா பாக்குறதுல ரொம்ப அனுபவம் கிடைக்குது இல்ல? சினிமாவா? அத பார்த்தாலே இதெல்லாம் கத்துக்கிட்ட. இதெல்லாம் உனக்கு முதலே தெரியுமா? ஐயோ இல்லங்க, இப்பதான் எங்க சித்தி சொல்லி கொடுத்தாங்க. ஆமாமா, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்கன்னு. நிக்கிறிய உட்காரு. ஆமா, என்ன பத்தி யார்கிட்டயாவது கேட்டியா? நான் யாருக்கிட்டயும் கேட்கல. ஆனா அவங்க இருக்காங்களே சாந்தி, அவங்கதான் உங்களை பத்தி என்ன சொன்னாங்க? நீங்க ரொம்ப நல்லவரா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா? ஆமாமா, நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், வெத்தலை பாக்கு போட மாட்டேன், குடிப்பழக்கம் கிடையாது. ஆனா பொண்ணு விஷயத்துல மட்டும் ஒரே ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? ஒண்ணு இல்ல, என் ஆபீஸ் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக நான் நெல்லூர் போயிருந்தேன். கூட இருந்த ஸ்டாஃபுங்கெல்லாம் ஹோட்டலுக்கு 2 பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது தப்பு, நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணேன். அவங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிச்சுட்டு நான் ரூம்ல தனியா இருக்கும்போது ஒரு பொண்ணை உள்ள தள்ளி கதவை சாத்திட்டாங்க. அப்புறம் எனக்கு வெறுத்து விறுவிறுத்து போச்சு. நான் எவ்வளவோ கெஞ்சியும் அந்த பொண்ணு என்ன விட மாட்டேன்ட்டா. ஏன்னா அவகிட்ட அவங்க பெட் கட்டி இருக்காங்க. அப்புறம் என்ன, பாத்ரூம்குள்ள பூந்து பின்பக்கமா கதவை தந்துட்டு நான் ஓடி போயிட்டேன். என்ன சிரிக்கிற? நான் சீரியஸா சொல்றேன். நான் ரூம்குள்ள தனியா இருக்கும்போது பொண்ணுங்க யாராவது வந்துட்டா எனக்கு ரொம்ப பயம். நீ ஏன் எந்திரிச்சிட்ட? நீங்க தானே சொன்னீங்க, நீங்க ரூம்குள்ள தனியா இருக்கும்போது யாராவது பொண்ணு வந்துட்டா பயம்னு. அது வேற இது வேற. என்ன இது சாந்தி ஒருத்தவன் லட்சணமா இல்ல? ஏய், யார் அது? மேலா பண்ண. அங்க என்ன கலாட்டா? வரதட்சணை பணம் கொடுக்கலன்னு அந்த அக்காவை திருப்பி கொண்டு வீட்டுல விட்டுட்டாங்க. அடப்பாவுமே, ஏற்கனவே அந்த மனுஷன் சீட்டு கம்பல பணம் மோசம் போயிடுச்சுன்னு வேதனைப்பட்டு இருக்காரு. இப்ப இது வேறயா? அந்த பையனாவது சொன்னா கேப்பான். அம்மா இருக்கே பத்ரகாளி, என்னங்க செய்யறது? அவங்களே வராங்க, மடக்குவோம் மடக்குவோம். வாங்க எங்க போறீங்க மாப்பிள? ஊருக்கு சார். ஊருக்கா? இவ்வளவு தூரம் வந்து நம்ம வீட்டுக்கு வராமலா? வாங்க, நீங்க ஊருக்கு போன சார். வாங்க, நீங்க அம்மா விடுச்சுவா. வாங்க மாப்பிள, வாங்க 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 வாங்க.
சொல்லுங்க. ஏறது 3 மாசத்துல பொண்டாட்டி கொண்டு விட்டுட்டீங்க. ஏதாவது நல்ல நியூஸா? குறும்புக்கார மாப்பிள்ளை நீங்க. அது இல்ல சார், அம்மா வந்து நீங்க வேணாம், நான் சொல்றேன். ஏங்க நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. 10,000 ரூபாய் வரதட்சணை கொடுக்கறதா பேச்சு. கல்யாணத்தன்னைக்கு 10,000 ரூபாய் பெரட்ட முடியல, 5,000 தான் கிடைச்சது. மிச்ச 5,000 2 மாசத்துல கொடுக்கறேன்னு சொன்னாரு. நானும் நல்ல பெரிய மனசு பண்ணி கட்டுற தாலியான்னு சொன்னேன். மாசம் 3 ஆச்சு. மாசம் 3 ஆச்சா? நல்ல நியூஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐயோ, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் பணம் வந்த பாடல. கேட்டா சீட்டு கம்பெனில பணத்தை கட்டுனேன், சீட்டு கம்பெனி திவால் ஆயிடுச்சு, நான் மோசம் போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன நியாயம்? அநியாயம். அதனாலதான் பொண்ணை கொண்டு வந்து இங்க விட்டேன். கரெக்டா செஞ்சீங்க. அப்பதான் அந்த மனுஷனுக்கு பொறுப்பு வரும்.